இந்த வாரம் வந்து நம்ம பாயிண்ட் டேபிள் பார்த்துடலாம். ஸோ ஆர்ஆர் ஃபர்ஸ்ட் பிளேஸ் இருக்காங்க, பிபிகேஎஸ், ஆர்சிபி, டிசி, இவன் தான் டாப் 4. ஸோ அடுத்த வாரம் யார் டாப் 4ல இருப்பா? அடுத்த வாரமும் ஆர்ஆர் கண்டிப்பாக இருப்பாங்க, பிபிகேஎஸ், ஆர்சிபி இருப்பாங்க. 4வது பிளேஸுக்கு மட்டும்தான் போட்டியே. இந்த 3 டீம் டோர்னமெண்ட் ஃபினிஷ் ஆகிற வரைக்கும் இருப்பாங்க, மேலே இருப்பாங்க. 4வது பிளேஸ் கூட யார் வர போகிறாங்கிறதா மேட்ரு. ஃபார்ச்சூன்ஸ் எப்படி மாறும் லாஸ்ட் இருக்க 3 சாம்பியன்ஸ்க்கு? எம்ஐ, சிஎஸ்கே, கேகேஆர். கேகேஆர் செத்துருச்சு. சிஎஸ்கே இப்போதைக்கு கிரிட்டிக்கல் கேரில் இருக்குது. அது ஐசியூக்கு வரலாம், இல்லை ஜென்ரல் வார்டுக்கு. எப்போ ஜென்ரல் வார்டுக்கு வாய்ப்பு இல்லை, அது ஜென்ரல் வார்டு வராது. நான் நம்புறேன் பெரிய அண்ணா வராரு. யார் வந்தாலும் அது ஜென்ரல் வார்டு வராதுன்னு நான் நம்புகிறேன். மும்பை ஜென்ரல் வார்டு வந்தால் மேலே வந்துடும். மும்பை உள்ளே வந்தால் இந்த தடவை அவ்வளோ லேஸில் கப்பை விட்டுட்டு போயிட மாட்டானுங்க. மும்பைக்கு என்ன பிரச்சனை? நீங்கள் கப்பு சொல்கிறீங்க, இன்னும் எனக்கு அடுத்த 2-3 மேட்ச்ல பெரிய மேட்ச் இருக்கு, பஞ்சாப் அதெல்லாம் இருக்கு. எங்க முதல்ல நாங்கள் ஒரு வின்னு வெயிட் பண்ணிருக்கோம். அந்த வின் ஒரு ஃபைட்டிங் வின் தேவைப்படுது. உங்களுக்கு கிடைச்சா லாபம் வாங்கிக்கிங்க. டீம் கோஆர்டினேஷன் வந்தா கிடைச்சிரும். அண்ணா கொஞ்சம் கவலைக்கிடமா இருக்காரு. ரோஹித் அண்ணா கவலைக்கிடங்கிறதுனால உங்க டீமுக்குள்ள கோஆர்டினேஷன் வரலாம், வராமல் இன்னும் டேஞ்சரஸா கோஆர்டினேஷன் பிரச்சனை இல்ல. அண்ணாவோட கேப்டன்சி தான் கேப்டன்சி கொடுக்கலங்கிறது தான் பிரச்சனை. அந்த கோஆர்டினேஷன் மிஸ் தான் பிரச்சனையே உங்களுக்கு. மேபி போலாம். இந்த மும்பைக்கு கேப்டன்ஷிப் மாத்தினாங்கல்ல, அப்போ ஹர்திக் பாண்டியா கேப்டன்ஷிப் தந்தது ஓகேன்னு சொல்லி முட்டு கொடுத்தவன் நான். சரி, என்னவே நேற்று ஹர்திக் பாண்டியா சோதிச்சுட்டு அப்படி நான் அதுவும் அந்த அப்படிதான் இருக்கணும், டிரான்சிஷனா அப்படிதான் இருக்கணும் முட்டினேன். நேற்று அந்த பட்டிதார் விக்கெட் போனதுக்கு அப்புறம் பாண்டியா ஒரு செலிப்ரேஷன் கொடுப்பாப்புல. அது என்ன மீனிங் நீங்க எடுத்துக்கிறீங்கன்னு தெரியல. எங்களுக்கு ரோஹித்துக்கு கொடுத்த செலிப்ரேஷன் தான். ஆனா நீங்க என்ன மீனிங்ல எடுத்துக்க போறீங்கன்னு எங்களுக்கு தெரியல. எனக்கு புரிஞ்சுது நீங்க சொல்றது. உங்க டீம் செதறதாங்க ஆகுது ஜி. உங்க டீம் உள்ள வர்றது கஷ்டம். உங்க டீம் ஐசியூலயே முடிச்சிடும் டோர்னமெண்ட்டை. எனக்கு ஸ்பீச் கொடுத்ததுமே ஓரளவுக்கு நல்லா இல்லை ஜி. ரோஹித்தும் பாத்தீங்கன்னா ஸ்மைல்னு ஒரு செலிப்ரேஷன் கொடுத்துருப்பாரு. அது ஒரு 3-4 மேட்ச் தோத்துருப்போம், அப்போ அந்த செலிப்ரேஷன் வந்திருக்கும். அதுக்கும் நேத்து பாண்டியா கொடுத்த அந்த பெப்டாக்குக்கும் எனக்கு நாட் கன்வின்ஸ். உங்க டீம் சதுரதாங்க. உங்க டீம் முடிஞ்சிச்சு. உங்களுக்கு பாட்டம்ல தான் போட்டியே. நீங்க மேல வருவீங்கன்னு தெரியல. ஒரு 4 சீசனா இதை பண்ணிருக்கோம் நாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு டீம் சப்போர்ட் பண்றது. ஏன்னா எல்லாரும் சொல்றானுங்க சிஎஸ்கே கூட ஸ்பேரிங், ஆர்சிபி கூட ஸ்பேரிங்னு. பிரச்சனை முதல்ல எங்களுக்கு கூட நாங்க ஸ்பேரிங் போட்டு வரோம். உங்க ட்ரெஸ்ஸிங் ரூம்ல ஸ்பேரிங் எல்லாம் முடிச்சுட்டு களத்துக்குள்ள வாங்க, சரியா போயிடும். ஹர்திக் பாண்டியா ஒரு சக்சஸ்ஃபுல் கேப்டனா இருந்தான் ஜிடி பிரான்ச்சைஸ்ல. சம்பந்தமே இல்லாம நீங்க உள்ள எடுத்துட்டு வந்ததே தேவையில்லைங்கிற. அந்த ட்ரேடே எனக்கு தெரியல ஜி. ஒரு சர்ப்ரைஸ் ட்ரேட், யாருமே அதை கவனிக்கல. பவுச்சர் வந்தாப்புல நல்லா செஞ்சு கொடுத்துட்டு போயிருக்காப்புல. ஜெயவர்தன் என்ன பண்றாருன்னு பாக்கலாம். ஜெயவர்தனே அந்த பவுச்சர் பண்ண அந்த பீசஸ அவனும் ஒட்டருக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஒட்டாது, விட்டுருங்க. உங்க டீம் விட்டுருங்க. அடுத்து மேல இருக்கான்னு. அடுத்து எல்எஸ்சி ஜிடி எஸ்ஆர்ஹெச் இதுல பொழைக்காதுன்னு நினைக்கிற டீம் என்னோட ஃபீலிங்க்கு. எஸ்ஆர்ஹெச் பொழைக்கவே பொழைக்காது. மத்த 2 பேர் சண்டை கட்டுவாங்க. இல்ல எஸ்ஆர்ஹெச் ஏன் பொழைக்காது? எஸ்ஆர்ஹெச் பொழைக்காதுன்னு தோணுது. பவுலிங் சரியா இல்ல, பேட்டிங் கூட ஏதோ வச்சு ஒப்பேத்திடலாம். ஏன்னா அவனுக்கு அடிச்சா லாபம், அடிக்காட்டி முடிஞ்சிடும். அந்த பயமுறுத்துற மாதிரி பவுலர்ஸ் இல்ல ஜி. பயம் இப்போ இங்கிருந்து பும்ரா பேர் கொஞ்சம் அவன் அடிக்காம விடுறாங்க. பயமுறுத்துற மாதிரி பவுலர்ஸே இல்ல. ஹர்ஷல் பட்டேல், உனத் கிட்ட பார்த்து நீங்க யாராவது பயப்படுவாங்கன்னு சொல்லி நினைக்கிறீங்களா? வாய்ப்பே இல்லை. அவங்க டீம்ல கம்மின்ஸ் வரணும். கம்மின்ஸ் வந்தா கொஞ்சம் பயம் இருக்கும். போக அந்த லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் சிவாங், அவன் இன்னும் கொஞ்சம் நல்லா, இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவான ரிசல்ட் கொடுக்கணும் கிரவுண்ட்ல. ஓகே, அதர்வைஸ் அந்த டீம் இல்லை இப்பவும் பொழைக்காது. எதுனா நடந்தா மிராக்கல் நடந்தா பொழைக்கலாம். எல்எஸ்சி ஜிடி பத்தி என்ன நினைக்கிறீங்க? பவுன்ஸ் பேக் ஆகலாம். 2 பேருமே ஆகலாம். எனக்கு எல்எஸ்சி பவுலிங் பிடிச்சிருக்கு ஜி. இந்தியாவோட பவுலிங் கோச், ப்ரீவியஸ் பவுலிங் கோச் தான் இருக்காரு, நல்லா பண்ணிட்டு இருக்காரு. பவுலிங்னாலதான் ஒரு டீம் ஜெயிக்க முடியும். சீசனே ஜெயிக்கணும்னா பவுலிங்னால தான் முடியும். பேட்ஸ்மேன்ஸ் வின் மேட்சஸ், பவுலர்ஸ் வின் டோர்னமெண்ட்ஸ். கண்டிப்பா ஜி. 4-5 வருஷமாவே நான் அவங்க டிராஃபி அடிக்க மாட்டாங்கன்னு சொன்ன ஒரு விஷயம் தான். ஏன்னா எல்லா மேட்ச் 200 கொடுக்குறோம். ஸோ பவுலர்ஸ் இல்லை, நீங்க என்னதான் பேட்டிங் சேஸ் பண்ணாலும் பவுலர்ஸ் தான் மேட்ச் ஜெயிக்க முடியும், டோர்னமெண்ட் ஜெயிக்க முடியும். கண்டிப்பா மேட்சஸ் இல்ல, டோர்னமெண்ட். உங்க எல்எஸ்சியில பவுலிங்கும் நல்லா இருக்கு, ஃபினிஷிங்க்கும் வச்சிருக்காங்க. இந்த இத்தனை ஸ்கேமர்ஸ் உள்ள வச்சும் ஃபினிஷிங்க்கும் ஒரு 2-3 பேர் ஆளுங்களை தோத்திடுவாங்க. 2 மேட்ச் தான் எனக்கு தெரிஞ்சு பூரான் பெஞ்ச் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். வேற பெஞ்ச் பண்ணி ஆல்டர் பண்ணுவாங்க பிகாஸ் ஆஃப் ஆஸ்திரேலியன் கோச். அதனால மட்டும் சொல்றேன். அடுத்த மேட்ச் உங்க கூட தான், யார் கூட இருந்தாலும் என்ன, ஆஸ்திரேலியன் கோச் இருக்கிறதுனால சொல்றேன். பூரான பெஞ்ச் பண்ணி ஒரு 2-3 மேட்ச் ஆஸ்வாசப்படுத்திட்டு மேபி உள்ள இருக்கலாம், எக்ஸ்ப்ளோசிவா இருக்கலாம்.
சொல்ல முடியாது. பூரானால பர்சனலாக அனுபவிச்சது வந்து நாங்கள் தான் ஜி. ஸோ எம்ஐக்கு ஊர் உலகத்தில் இருக்க எல்லா ஃபன்ஸையும் எடுத்து வச்சு எல்லா ஃபன்ஸையும் அடிச்சு, ஆனால் அப்படிப்பட்ட ஸ்கேமரை வச்சுமே பொலாட் கப் அடிச்சாஞ்சி. எனக்கு இப்போ வரைக்கும் பொலாடு தான் ஜி ரிக்ரெட், பெரிய ரிக்ரெட்டே எங்கள் டீமுக்கு பொலாடு தான். ஏன் இல்லை திரும்ப திரும்ப வராதீங்க, உங்க டீம் விட்டுருங்க, வேற டீம். ஜி ஜிடி ஜிடி டிசி ஜிடிக்கும் சான்ஸ் இருக்கு ஓரளவுக்கு. நான் டாப் 4ல வரக்கு சொல்லலை, ரெக்கவரி ஆகுறாங்க. அவங்க அந்த ஃபாரின் ஸ்டார்ட் கொஞ்சம் கரெக்டாக யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் இவ்வளோ வெரைட்டி இருக்குதுன்னு நினைக்கிறீங்க, அவங்க டீமோட இதை கரெக்ட் எடுக்கிறான். கரெக்டு தான், பட் ஜிடி சம்ஹவ் மேனேஜ் பண்ணிடுவாங்களோன்னு தோணுது. பவுலிங் இருக்கு, பவுலிங் வச்சு சமாளிச்சிருவாங்களோன்னு தோணுது. ரஷீத் கான் இன்னைக்கு இத்தனை வருஷமா போட்டுக்கிட்டு இருக்கான், இன்னைக்கு வரைக்கும் ஒரு மிஸ்ட்ரி தான் அவன். ஜி ரஷீத் கானை சொல்றீங்க, இன்னொரு மிஸ்டேக் இருக்காரு நரேன். டீம்ல யாருமே இல்லை, ஒரே ஆளா கொண்டு வந்து மேட்சை லாஸ்ட் பால் வரைக்கும் கொண்டு வந்தான் நரேன். கேகேஆரோட சாபக்கேடு, ரமன்தீப் இவனெல்லாம் வச்சுட்டு பாடுபடுறாங்க. அவனை வெளியே போட்டுட்டு ஒரு நல்ல பவுலிங் ஆல்ரவுண்டரோட கேகேஆர் உள்ள வந்தா, இப்பவும் சொல்றேன் கடைசிக்கு ஐசியூக்காச்சும் வரலாம். கேகேஆர் வந்து இன்னும் காம்பினேஷன் செட் ஆகல. ரஹான் எங்க இறங்கணும் ரஹானுக்கு தெரியல. ரகுவன்சி, தென் கேமரான் கிரீன் எல்லாருக்கும் நாளைக்கு சென்னை கூட மேட்ச் பார்ப்போம். எனக்கு புரியல என்னன்னா, அவங்க ஜெயிச்சது வந்துட்டு ஏதோ ஃபுல் ஃபார்ம்ல இருக்காங்க. பஞ்சாப் அடிச்சிட்டாங்கன்னு வையேன், அவங்க இப்படி பேசுறது நியாயம். ஏன் ராஜஸ்தான் ராயல்ஸ் அடிச்சிருந்தாங்கன்னா கூட இப்படி பேசினா நியாயம். இப்ப கரண்ட் ஃபார்ம் 3 டீமே டாப் 3 டீம்ஸ், அதுக்கு என்ன சொல்றீங்க? ஆர்சிபி அடிச்சிருந்தாலும் செலிப்ரேட் பண்ணலாம், அடிச்சது டிசிஏ தான். டிசிக்கு ஏதோ ஒரு சின்ன சோக்கு தான் ஆயிடுச்சு. டிசி இன்னொரு மேட்ச் சிக்கினாங்கன்னா டிசி வச்சு அவங்கள சிதைச்சுதான் விடுவாங்க. ஸோ மஞ்ச சொக்காவையும் நம்பி போடாதீங்க. கேகேஆர் சத்தியமா வேண்டாம், எதுவுமே நடக்காது. ஸோ பெட்டர் ஸ்டே அவே ஃப்ரம் திஸ் மேட்ச். சரி, ஓகே ஜி, இந்த இதை ரேப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஜி. ஓகே, பாய்.